ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 50,000 ரூபா முதலீட்டில் ஸ்பாட் ட்ரேட் மூலயமா ஒரு நாளைக்கு நம்ம எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ஐஸ் நெட்வொர்க் மைனிங் ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு குட் நியூஸ் வந்திருக்குது. அது என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது, அதுவும் கிரிப்டோ கரன்சியில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முழுக்க பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பாட் ட்ரேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூச்சர் ட்ரேட் கிடையாது. அது ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. இப்போ நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, காயின் மார்க்கெட் கேப்பில் ட்ரெண்டிங் காயின் இருக்கும். அதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறணும். அதாவது நம்ம எந்த காயினை ட்ரேட் பண்ண போகிறோம், அந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிற காயினை நம்ம எந்த காயினை ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறணும். அதுவும் எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த காயினை நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியா காயின் நல்லாவே மூவிங் போயிட்டு இருக்குது. அதனால் அந்த காயினை நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த காயினை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒரு நல்ல லெவலுக்கு மேலே போயிருக்குது. அதாவது கீழே லோவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 மணி வரைக்கும் $19 வரைக்கும் தான் கீழே ட்ரேட் ஆகிருந்துருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா $20 வரைக்கும் மேலே போயிருக்குது. இந்த காயினை நம்ம ஒரு நாள் இல்லை 2 நாள் கூட வச்சிருந்து கூட சேல் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் நம்ம அந்த அளவுக்கு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரே நாளில் ஒரு 50,000 ரூபா முதலீட்டில் நம்ம எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த டியா காயினை பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டியா காயினை வாங்க போகிறோம். இது எந்த இடத்துல நம்ம பை பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரேடிங் வியூ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறணும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பென்சில் மாதிரி இருக்கிறதுல கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பிப் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நான் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறணும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதாவது 10 மணிக்கு ஒரு இடத்துல லோ போயிருக்குது. அந்த இடத்துல நான் லோவில் இருந்து மேலே வரைக்கும் ஹைட்டில், அதாவது மேலே எந்த அளவுக்கு ஹையில் போயிருக்குதோ அது வரைக்கும் நான் கொண்டுட்டு போயிருக்கிறேன். அது வரைக்கும் கொண்டுட்டு போனதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரைஸ் காட்டுது. அதாவது ரெட் கலரில் ஒரு ப்ரைஸ் காட்டுது, அதே மாதிரி எல்லோ கலரில் ஒரு ப்ரைஸ் காட்டுது, க்ரீன் கலரில் ஒரு ப்ரைஸ் காட்டுது, அதுக்கப்புறமா ஒவ்வொரு கலரில் காட்டுது பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடுவில் ஒரு எல்லோ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த இடத்துக்கிட்ட வரும்போது நம்ம பை ஆர்டர் எடுக்கணும். அது எப்போ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே 0.786 அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. அந்த பாயிண்ட்டு அது என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $19.351 அப்படின்னு வருது. $19 சம்திங் இந்த வருது. அந்த இடத்துல பை எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, நான் எல்லோ கலர் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, நல்லா திக்காக தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல தான் நம்ம பை பண்ண போகிறோம். அந்த இடத்துக்கு வரைக்கும் வரும். அதாவது 19.353 வரைக்கும் வரும். அதை கீழே பிரேக் அவுட் பண்ணி கீழே போச்சுன்னா ரொம்பவுமே கீழே போயிடும். அதனால் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த 19.351க்கு மேலே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எல்லோ கலரில், அது என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 19.594 இல்லை 590 அந்த ரேஞ்சு நீங்கள் வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, மார்க் பண்ணி நீங்கள் என்ன எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சில் என்ட்ரி ப்ரைஸை எடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக நம்ம அந்த எல்லோ கலர் வரும்போது நம்ம வாங்காமல் கீழே போனதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் எல்லோ கலர் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கீழே போயிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது வரைக்கும் அதாவது கீழே போயிட்டு மறுபடியும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம ஒரு பை ஆர்டர் எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த எல்லோ கலரில் பை ஆர்டர் எடுத்தாச்சு. எது வரைக்கும் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஹை போயிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹைக்கு கொஞ்சம் ஒரு 100 பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 20.200 பாயிண்ட் வரைக்கும் மேலே போயிருக்குது. அதாவது $20 200 பாயிண்ட் வரைக்கும் மேலே போயிருக்குது. ஆனால் நம்ம அந்த ப்ரைஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 20.200 பாயிண்ட் வரைக்கும் மேலே போனால் கூட நமக்கு டார்கெட் அச்சீவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம பை பண்ண போகிற ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 19.594 590னே வச்சுக்கிறோம். இப்போ 19.600ன்னு வச்சுக்கிட்டா கூட பார்த்தீங்கன்னா 600 பாயிண்ட் நமக்கு கிடைக்குது. அப்போ 100 பாயிண்ட் வந்தால் நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா, ஐநார் ப்ரைஸ் படி நம்ம பார்த்தோம்னா 100 பாயிண்ட் அப்படிங்கிறது $8.50 சம்திங் வருது. அப்போ 600 பாயிண்ட்டுக்கு அப்போ நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் ரவுண்ட் ப்ரைஸாகவே நான் சொல்லிடுறேன். அதாவது $60 அந்த அளவுக்கு வருதுன்னு வச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 50,000 ரூபாய்க்கு நம்ம இந்த காயினை பை பண்ண போகிறோம். அப்போ 50,000 ரூபாய்க்கு எத்தனை காயினும் வருது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 50,000 ரூபாய்க்கு நம்ம எந்த அளவுக்கு பை பண்ண போகிறோம்னா ஒரு 30 காயின் நமக்கு கிடைக்கும். இந்த 19.590 பாயிண்ட்டுக்கு நம்ம பை பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு காயினோட ப்ரைஸ் 30 காயின் நமக்கு டியா காயின் கிடைக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு காயினை பொறுத்து நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 30 காயினை நம்ம வாங்கிட்டோம். இப்போ நம்ம 20.200 பாயிண்ட்டுக்கு நம்ம சேல் பண்ண போகிறோம். 600 பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ 100 பாயிண்ட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் $60 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்.
இப்போ 60 ரூபா கால்குலேட் பண்ணால் கூட நம்மக்கிட்ட ஒரு 30 காயின் வந்து இருக்குது. 1800 ரூபா நமக்கு வந்து லாபம் கிடைக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் ஒரு 8 மணி நேரத்துக்குள்ளே இந்த அளவுக்கு நம்ம வந்து லாபம் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே இது கீழே பை பண்ணியிருந்தால் பெரிய அளவில் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மேலே போயிருக்குதுன்னா 20.300 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து நல்லாவே ஹையில் போயிருக்குது. அதாவது $20 300 சம்திங் மேலே போயிருக்குது. ஆனால் நான் எதுக்கு அந்த எல்லோ கலர் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் மார்க் பண்ண எல்லோ கலர் இதில் இருக்கிற எல்லோ கலர் கிடையாது. இப்போ நீங்கள் எல்லோ கலர் இதில் இருக்கிற எல்லோ கலரே நீங்கள் பாருங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் இருக்கும். அதுக்கு கீழே இன்னொரு க்ரீன் கலர் இருக்கும். அந்த 2 க்ரீன் கலருக்கு நடுவில் தான் நம்ம ஒரு லெவல் வந்து வச்சுக்கிறணும். இந்த இடத்துல வந்தால் நம்ம பை ஆர்டர் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல லெவல் வந்ததுக்கு அப்புறமா வச்சுக்கிறணும். அதுதான் நான் மார்க் பண்ண ப்ரைஸ். அதாவது 19.590 பாயிண்ட் அப்படிங்கிறது நான் மார்க் பண்ணது. அந்த க்ரீன் கலருக்கும் இன்னொரு க்ரீன் கலருக்கும் நடுவில் வருது பார்த்தீங்களா, அதுதான் நான் மார்க் பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டூல் எந்த காயினுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறது, அதே மாதிரி நல்லா ஃப்ளெக்சிபிள் இருக்கிற காயினுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி டூல் வந்து ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எந்த காயின் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காயினில் நீங்கள் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபா லாபம் எடுக்கலாம். நான் சொன்னது பார்த்தீங்கன்னா நான் பெரிய லெவலில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் லாபம் எடுக்கிறது இந்த அளவுக்கு மட்டுமே லாபம் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதே சப்போஸ் வந்ததுக்கு அப்புறமா கீழே போனால் கூட ஒரு நாள் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த டார்கெட் அப்படிங்கிறது அச்சீவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐஸ் நெட்வொர்க் மைனிங் காயினை இத்தனை நாள் நீங்கள் மைனிங் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ என்னென்னா ஒரு குட் நியூஸ் வந்திருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா, OKX எக்ஸ்சேஞ்சில் வந்து 19ஆம் தேதி லிஸ்டிங் பண்ணுறாங்க. ஒரு காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்து எந்த டீட்டெயில்ஸுமே சொல்லலை. அதே மாதிரி அவங்களோட சப்ளை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் டீட்டெயில்ஸ் சொல்லலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற காயினை நம்ம எப்படி வந்து வித்ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம எப்போவுமே லாகின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பேஜ்லேயே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே கீழே வந்தீங்கன்னா BNB அட்ரஸ்ன்னு அதில் கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் எந்த அட்ரஸை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, OKX எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற BNB அதாவது Web20ல் இருக்கக்கூடிய அந்த அட்ரஸை நீங்கள் இதில் வந்து பேஸ்ட் பண்ணலாம். இல்லை ஐஸ் நெட்வொர்க் காயினோட அட்ரஸ் அதில் இருக்கும். அதுவும் BNB அட்ரஸும் சேமாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அந்த BNB அட்ரஸை நீங்கள் வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வித்ட்ராவல் வரலாம். இல்லை வித்ட்ராவல் ஆப்ஷன் மேனுவலாகவே வரலாம். அப்போ நம்ம வந்து அந்த 19ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் எல்லாமே கொடுக்குற ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. அந்த இதில் அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறீங்க. முக்கியமாக KYC எல்லாமே பண்ணியிருக்கணும். நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஐஸ் நெட்வொர்க் மைனிங்கில் நம்ம கொடுத்துருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் கொடுப்பாங்க. எவ்வளவு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுலாம் இன்னும் டீட்டெயில்ஸ் சொல்லலை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வரும்போது நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 23,000 காயின் வந்து நான் மைன் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ 23,000 காயினை ஒரு காயினோட ப்ரைஸ் ஒரு 50 பைசான்னு வச்சுக்கிட்டால் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு 23,000 காயினுக்கு சப்போஸ் 24,000 காயினுக்கு எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு 12,000 ரூபா வரைக்கும் எனக்கு வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு மைன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 50 பைசா மினிமம் நம்ம எதிர்பார்த்தா கூட நமக்கு இந்த அளவுக்கு கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மைனிங் சைட்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ரெகுலராக. அதனால் மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மைனிங்கையும் நீங்கள் வந்து மைன் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மைனிங் நெட்வொர்க்கை நீங்கள் வந்து மைன் பண்ணிகிட்டே வந்திருப்பீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்டிங் பண்ணிகிட்டே வருவாங்க. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மைனிங் சைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே வர்றோம். அதனால் மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.